Anyway, namaskaram. I am very happy to be a part and parcel of this film, Non-E. That is, இது ஒரு சென்சேஷனல் ஹிஸ்டரி ஹிட். ஹிஸ்டரியில வந்து ஒரு சரித்திரம் படைச்சிருக்கு இந்த ஒரு சினிமா. ஏன்னா இந்த படத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஹீரோன்னு யாரும் கிடையாது. இந்த படத்தை தான் ஹீரோ அது ஹீரோ இல்ல ஹீரோ. ஸோ இது வந்து பட் ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஹீரோ வந்து மிஸ்டர் சுதீப். பிகாஸ் he has done a wonderful job. சில படங்கள்ல இல்லாத கதையை நம்ம கற்பனை பண்ணிட்டு நடிக்க வேண்டி வரும். சில சமயம் வந்து இல்லாத ஆர்டிஸ்ட கற்பனை பண்ணி நடிக்க வேண்டி வரும். ஒரு இல்லாத ஈய கற்பனை பண்ணி நடிச்சிருக்காரு த்ரூ அவுட். அவர் ராஜ்மௌழி வந்து புள்ளி வச்சுட்டு இங்கதான் ஈம்பேர் அங்கதான் ஈம்பேர் அதெல்லாம் அவர் சொல்றாரு. அவர் அப்புறம் கிராபிக்ஸ்ல கொண்டு வருவார். முதல்ல இவர் புரிஞ்சு நடிக்கணுமே. அந்த எல்லா பத்திரிகையும் பார்த்திருக்கேன். டப்பிங் எழுதுறாங்க. இட் இஸ் நாட் டப்பிங். இவர் தமிழ்ல பேசியிருக்க. இட் இஸ் அ பைலிங்குவல் படம். அவர் தமிழ்ல பேசி இவர் சமத்தா எல்லாருமே தமிழ்ல பேசி simultaneously it was taken both in Tamil and Telugu because நான் வந்து I went and attended the shooting. ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. For every successful man there is a woman behind பாங்க. இந்த வெற்றிக்கு காரணமான ஆண்மகன் வந்து டைரக்டர் ராஜ்மௌழி. அவருடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெண் யாருன்னா ஒரு எப்படி கொண்டாங்க பாக்குறீங்களா? ஃபீமேல் மாதிரி இது இமெயில். சோ இந்த வெற்றிக்கு காரணம் சாதாரண வந்து ஒரு தியேட்டர்ல வந்து நல்ல ஆடி மாசத்துல ரிலீஸ் பண்றாங்க நிறைய இப்போ ஊர்ல. சோ பட் இந்த ஈரோட தலையாய ஈயா நிக்கிறது வந்து நான் சாதாரணமா தியேட்டர்ல வந்து படம் சரியா ஓடலன்னா ஓட்டுறது அப்படிம்பாங்க. பட் இந்த படத்தை வந்து இது வந்து ஓட்டுற இல்ல கும்பல கூட்டுற நிறைய கும்பல் நல்ல கிரௌண்ட் வந்திருக்கு. நல்லா போயிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெயினா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் இந்த ஸ்பைடர் மேன் ஹீமேன் மாதிரி இது ஈமேன் ஃபர்ஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர் வந்து இவ்வளவு தூரம் பெருசா கொண்டு வந்தது ஹேட்ஸ் ஆஃப் ராஜ்மௌழி. when he told me the story ஒரு இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு 3 months back he called me and he told me the story. அப்ப வந்து அந்த கதையை வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அன்னைக்கு என்ன கதை சொன்னாரோ அதை அப்படியே எடுத்திருக்காரு. அவ்வளவு கன்சீவ் பண்ணி வச்சிருக்காரு பர்ஃபெக்டா. அண்ட் ஒரு வந்து கிராபிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க. கிராபிக்ஸ் வந்து எவ்வளவு கஷ்டங்கிறது என்ன கஷ்டம்னா கிராபிக்ஸ் பண்றது ஈஸி. கிராபிக்ஸ் அந்த மனசுல வச்சுன்னு படம் எடுக்கிறது தான் கஷ்டம். அதனாலதான் அந்த கிரெடிட் கோஸ் ராஜ்மௌழி. அவ்வளவு பர்ஃபெக்டா ஸ்கிரீன் பிளே பண்ணி அவ்வளவு பிரில்லியண்டா வந்து அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு அவரை பர்ஃபெக்டா எடுத்துக்காரு. அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மதன் கார்கியோட பாடல்கள் கேட்க வேண்டாம். எல்லா பாட்டும் ஆல்ரெடி மிகப்பெரிய ஹிட்டா இருக்கு. ஒரு புலிக்கு பிறந்தது போனியாமாங்கிற மாதிரி வைரமுத்து சாரோட சன்னு ரொம்ப பிரமாமா இருக்கு. தட் இஸ் நான் எதிர்பார்க்காத ஒரு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். அவ வந்து ஒரு மைக்ரோ ஆர்டிஸ்ட். அது வந்து அந்த ஹீரோயின் சமந்தா அவ வந்து அந்த பென்சிலை வச்சுதான் எல்லாமே பண்ணுவாங்க. சோ பென்சிலை வைத்து இந்த மாதிரி பெண் சிலையே அப்படின்னு அந்த ஒரு பண்ண ஒண்ணு கண்டுபிடிச்சார். ஹேட்ஸ் ஆஃப். டெஃபினட்டா அவ அப்பாவோட சிப் ஆஃப் தி ஓல்டு பிளாக் அப்படிங்கிற மாதிரி அவ அப்பாவோட ஞானம் அவருக்கு இருக்கு. அதனால தான் அவ்வளவு தூரம் அவ்வளவு பிரமாதமா வந்திருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த படத்தை வந்து என்னையும் ஒரு ஐ எம் ஆல்சோ this film is like a Titanic. The ship of the captain of the film is Mr. ராஜ்மௌழி. நாங்கெல்லாம் துடுப்பு போட்டிருக்கோம் அந்த படத்துக்கு. சோ ஒரு துடுப்பு நானும் போட்டேன். சோ முதல்ல வந்து ஆக்சுவலா வந்து என்னுடைய ரோல் வந்து கொஞ்சம் பெரிய ரோலா இருந்தது. அந்த சந்தானம் ரோலும் இருந்தது. பட் பிகாஸ் ராஜ்மௌழி wanted to do the climax in a bigger way. இன்னும் பெருசா பண்ணணுங்கிறதுனால he changed the entire climax. அதனால நாங்கெல்லாம் ஸ்க்ராலிங்ல பின்னாடி போயிட்டோம். நாங்க இந்த டைட்டில் வச்சு அது கூட போயிட்டு இருக்கோம் நாங்க. இட்ஸ் ஓகே. பட் ஸ்டில் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் யூ ஆர் எ பார்ட் ஆஃப் a very highly successful மூவி. இந்த படத்தை நீங்க ஸ்டேஜ்ல நீங்க பாத்தீங்களா எல்லாரும் பேருமே ஈல முடியும். ராஜ்மௌழி, மதன் கார்கி, கிரேசி என்ன எல்லாமே ஈல முடியுது எக்ஸப்ட் சுதீப். ஏன்னா அவரை ஈய பார்த்து பயந்துடும். அவருக்கு வரவே வராது. ஐ எம் வெரி ஹாப்பி. பட் திஸ் பிலிம் இஸ் அண்ட் PVP ஃபிலிம்ஸ் வந்து எக்ஸலண்ட் பப்ளிசிட்டி. அண்ட் ஒரு 5th வீக் வந்து ஒரு படத்தை வந்து இவ்வளவு தூரம் பிரஸ் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்றதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அந்த இது ரொம்ப முக்கியம். அண்ட் திருப்பி சொல்றேன், இந்த படத்தை தேசத்து டப்பிங் படம்னு எழுதாதீங்க. இட் இஸ் அ பைலிங்குவல் படம். சைமல்டேனியஸா எடுக்கப்பட்ட ஒரு படம். அண்ட் பிரஸோட ஆதரவு இந்த படத்துக்கு ரொம்ப இருந்தது. நிறைய இடத்துல வந்து இந்த படத்தை வந்து நல்ல விமர்சனங்கள் கொடுத்தாங்க. இன்டர்நெட்லயும் சரி மேகசின்ஸ்லயும் சரி. சோ அதனாலதான் இந்த படம் மெயினா பிடிச்சது பெரிய ஹிட் காரணம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Now I am 60 years old. I have become a grandfather. நான் வந்து என்னுடைய கிராண்ட்சன் வந்து கேட்டேன், when you become big நீ என்ன போற அப்படின்னா, தாதா I want to become an E அப்படின்னா ஃப்ரை ஆகும் அப்படின்னா. ஏன்னா அது ஃப்ரையானா when you become big you will become small அப்படின்னா நான் E is very small. இல்ல தாதா not that E, I mean triple E அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கணும். Thank you very much. Thank you.